அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமையலும் சத்தியமே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரமலான் ஸ்பெஷல் மட்டன் கட்லட் தான் பார்க்க போகிறோம். மட்டன் கட்லட் எல்லோருடைய ஃபேவரட். இது ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இதை நான் எப்படி செஞ்சுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. This video is sponsored by Buy More Shopping App. Buy More Shopping application is one of the online shopping app. நமக்கு தேவையான க்ராசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு தடவை போய் பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அண்ட் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் மட்டன் கீமா 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து, அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம். கீமா இல்லைண்டா போன்லெஸ் மட்டன் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்ம வேக வச்சுட்டு மிக்சியில் ஒரு தடவை அடித்து தான் எடுக்க போகிறோம். இப்போ நான் கீமா போடுறதுனால இதுக்கு 2 விசில் மட்டும் போதும். நீங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இதை வேக வச்சுக்கலாம். நான் 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு இடையில நான் இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு ஒரு 6-7 பல், ஒரே ஒரு வெங்காயம் எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஆறிடுச்சு. நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். ஒரே ஒரு சுத்து போட்டு எடுத்துக்கோங்க, ரொம்ப அரைச்சிடாதீங்க. பாருங்கள், ஒரே ஒரு சுத்து போட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த அளவு இருக்கணும். இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடு வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கட் பண்ணி வச்ச பூண்டை முதல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இப்போது இஞ்சியை சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மட்டன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் எதலாக இருக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. அப்போ தான் கட்லட் அந்த ஸ்ட்ரக்சரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப பேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் போடுறதா இருந்தால் இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் நீங்கள் பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நிறையா கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் மிளகாயும் சேர்க்கலை, அதனால் 1 டீஸ்பூன் நிறையா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். ஏற்கனவே வேக வைக்கவும் நான் சேர்த்துருக்கேன், அதனால் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன், மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே வேக வைக்கவும் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் உப்பு பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. வேக வைக்கவும் சேர்த்திங்கன்னா இதில் போடும்போது பார்த்துட்டு போடுங்க. இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லா மீட்லேயும் அப்படியே சேர்ந்து வெந்து வரட்டும். மசாலா பச்சை வாசனை போகணும். கொஞ்ச நேரம் இந்த மசாலா குக் ஆகட்டும், அப்படியே இருக்கட்டும். மசாலா போட்டு நல்லா குக் ஆகிடுச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நான் ஒரு கிழங்கு அவிச்சிட்டு மசிச்சு வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கிழங்கும் மட்டனும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கிழங்கும் மட்டனும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு மல்லிக்கீரையை பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு மல்லிக்கீரை போகிறோமோ அந்தளவுக்கு
அரோமா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அடுப்பை ஒரு தடவை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஆறின பிறகு நம்ம கட்லட் ஷேப்புக்கு அதை பிடிச்சிக்கலாம். நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி பிணைஞ்சி விட்டுக்கோங்க. நல்லா பிணைஞ்சி விட்டாச்சு. இப்போ வந்து கட்லட் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து கட்லட் வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு பால் பிடிச்சிக்கோங்க. பால் பிடிச்சிட்டு நம்ம கட்லட் தட்டிக்கலாம். நான் தட்டிட்டு காமிக்கிறேன். நான் ஒரு கையால் ஃபோனில் எடுக்கிறதுனால எனக்கு வந்து தட்டுறதை காமிக்க முடியல. ஸோ நான் தட்டிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி தட்டியிருக்கேன். பர்ஃபெக்டாக ஷேப் வந்திருக்கு அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. இந்த சைஸில் இதே மாதிரியே எல்லா கட்லட்டையும் தட்டி எடுத்துக்கிறேன். நான் கட்லட் எல்லாத்தையுமே இதே மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நான் பெரிய பெரிய கட்லட்டாக தான் போட்டிருக்கேன். அதனால எனக்கு வந்து 1/4 கிலோ மட்டனுக்கு 7 பீஸ் வந்திருக்கு. நல்ல பெரிய பெரிய கட்லட்டாக இருக்குது. உங்களுக்கு சின்னதாக வேண்டாம், சின்னதாக போட்டுக்கோங்க. குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக வரும். பாருங்கள், நான் வந்து ரொம்ப மொத்தமும் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸும் இல்லாமல் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஓரத்தை மட்டும் உள்ளங்கையில் வச்சு நான் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி தட்டுனீங்கன்னா ஓரம் வந்து விரிசல் இல்லாமல் அழகாக வரும். ஒரு பவுலில் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை பீட் பண்ணிக்கலாம். இன்னொரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடான பிறகு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடு வரட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட் எடுத்து முட்டையில் டிப் பண்ணிவிட்டு எடுத்து பிரெட் க்ரம்ஸில் இதே மாதிரி பரட்டி விட்டு எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் கோட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா சைடும் நம்ம பிரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுத்துட்டோம். இதே மாதிரியே எல்லா கட்லெட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா கட்லெட்டையும் நம்ம முட்டையில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடு வந்துருச்சு. அது அடுப்பை வந்து மெதுவாக வச்சுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். பிஸ்மில்லாஹ். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக இல்லாமல் ரொம்ப அதிகமும் இல்லாமல் நான் மீடியமாக ஊற்றிருக்கேன். இப்போ வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது ஃப்ரை ஆகட்டும். 2 பக்கமும் நல்லா கோல்டு கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மட்டனுக்கு பதில் பீஃபில் கூட செய்யலாம். அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கும் இதே குவான்டிட்டி தான் மசாலா. அந்த சைடு பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பர் கலரில் ஃப்ரை ஆகிருக்கு, கோல்டன் கலரில். இதே மாதிரி இந்த சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சா தான் எண்ணெய் குடிக்காது. நீங்கள் மெதுவாக வச்சோ இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் மெதுவாக வச்சு பொரிச்சாவோ அந்த டெம்பரேச்சர் மாறும்போது எண்ணெய் குடிக்கும். ஒரே டெம்பரேச்சர்லேயே ஃப்ரை பண்ணி எடுங்க. இந்த சைடும் நல்லா கோல்டு கலரில் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் கொஞ்சம் நேரம் வடியை விட்டுட்டு எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகும் நம்ம வந்து ஒரு வடித்தட்டில் வச்சுக்கலாம். எக்ஸஸ் ஆயில் இருந்தால் வெளியேறிடும். இதே மாதிரி ஒரு வடித்தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரியே எல்லா கட்லட்டையும் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், நான் பிளேட்டிங் பண்ணிவிட்டேன். சாஸ் வச்சுருக்கேன். டொமேட்டோ சாஸ் அண்ட் மயோனஸ் வச்சுக்கலாம். பசங்களுக்கெலாம் சாஸ் வச்சு கொடுத்தா ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது அந்த பேட்டி பண்ணி கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். பிரெட் க்ரம்ஸில் போடுற வரைக்கும் போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம். வேணுங்கும் போது எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 1 வீக் to 10 டேஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வச்சு சாப்பிடாதீங்க. ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதை வச்சுட்டு இதே மாதிரி சாஸ் போட்டு பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.